எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம உடம்பு ஒரு ஆச்சரியமான விஷயங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஒரு பார்ட்டும் ஏதோ ஒரு முக்கியமான வேலையை செய்யுது. நம்ம உடம்புல இருக்கிற இந்த உறுப்புனால எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு நம்ம எந்த ஒரு பார்ட்டையும் நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லா பார்ட்ஸுமே ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கு. நம்ம அற்புதமான இந்த உடலை பத்தி தெரிஞ்ச சில விஷயங்கள், தெரியாத பல விஷயங்களை நம்ம இந்த செக்மெண்ட்ல பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நம்மளுடைய கண்களை பத்தி. வாங்க வீடியோக்கு போலாம். நம்ம கண்ணை பார்த்து அது ஒர்க் பண்ற விதத்தை பார்த்துதான் டிஜிட்டல் கேமராவை கண்டுபிடிச்சாங்க. சோ நம்ம கண்ணு எப்படி வேலை செய்யுதோ அதே மாதிரிதான் இந்த டிஜிட்டல் கேமராவும் வேலை செய்யுது. நம்ம கண்ணுடைய இந்த வெள்ளை பகுதி இருக்கு இல்லையா, இந்த வெள்ளை பகுதியோடைய பேரு ஸ்கெலிரா. இந்த பகுதியோடைய யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண் இமையோட சேர்ந்து நம்ம கண்ணுல படுற தூசி, அழுக்கு இதையெல்லாம் கண்ணுல இருந்து வெளியேற்றுறதுதான் இந்த வெள்ளை பகுதியோடைய வேலை. ரெண்டாவது விஷயம், இந்த வெள்ளை பகுதி கண்ணுக்கு ஒரு ஷேப்பு கொடுக்குது. நம்ம கண்ணுடைய வெளிப்புறத்துல இருக்கிற இந்த எம்டி ஸ்பேஸோடைய பேரு கார்னியா. இது நம்ம கேமராவுடைய லென்ஸ் மாதிரி தாங்க வேலை செய்யும். என்னன்னா நம்ம கண்ணுல படுற ஒளிய கண்ணுக்குள்ள அனுப்பும். அதுதான் இந்த கார்னியாவுடைய வேலை. இந்த கார்னியாவுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பகுதியோடைய பேரு ஐரிஸ். இது தின்னான ஒரு பார்ட். இது கேமரால இருக்கிற ஷட்டர் மாதிரி. இந்த ஐரிஸ் சில பேருக்கு கருப்பு கலர்ல, சில பேருக்கு பிரவுன் கலர்ல, சில பேருக்கு ப்ளூ, கிரீன் கலர்ல, இந்த மாதிரி வேற வேற கலர்ல இருக்கும். இதுதான் எந்த அளவுக்கு ஒளியானது நம்ம கண்ணுக்குள்ள போகணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணி அனுப்பும். இது ஒரு சர்க்குலர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இந்த ஐரிஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, வர ஒளிய கண்ணுக்கு பின்னாடி அனுப்பும். அதுதான் இதனுடைய வேலை. அடுத்தது, இந்த ஐரிஸ்க்கு நடுவுல சின்னதா ஒரு கருப்பு கலர்ல இருக்குது இல்லையா, அதுக்கு பேரு பியூபிள். இது ஒரு சின்ன ஹோல் தான், எம்டி ஸ்பேஸ். இதுக்கு பின்னாடி எதுவுமே கிடையாது. இதுக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா டைரக்டா ரத்த குழாய்கள் தான் இருக்குது. அதனாலதான் சில சமயம் நம்ம போட்டோ எடுக்கும் பொழுது அந்த ஒளியானது டைரக்டா அந்த ரத்த குழாய்கள்ல பட்டு நமக்கு போட்டோல ரெட் கலர்ல கண்ணுல ஒரு டாட் தெரியும் இல்லையா, அதுக்கு காரணம் இந்த எம்டி ஸ்பேஸ் தான். இந்த பியூப்பிள்குள்ளதான் ஒளியானது போகும். சோ எந்த அளவுக்கு நம்ம கண்ணுக்குள்ள ஒளி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பியூப்பிள் ஆனது விரிவடையும், சுருங்கும். இது நம்ம கேமராவுடைய ஆபர்ச்சர் மாதிரி. நம்ம கண்ணுல இருக்கிற அடுத்த பார்ட் லென்ஸ். எவ்வளவு தூரத்துல இருக்கிற ஒரு பொருளை, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பாக்குறோம் அப்படிங்கறத பொறுத்து போக்கஸ் ஆனது மாறும். கரெக்டா அந்த ஆப்ஜெக்ட் மேல சரியான போக்கஸை கொண்டு வரதுதான் இந்த லென்ஸோடைய வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஒரு பேனாவை நம்ம தூரத்துல வச்சு பாக்குறதுக்கும் அந்த பேனாவை கண்ணுக்கு ரொம்ப பக்கத்துல கொண்டு வந்து பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரொம்ப பக்கத்துல கொண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேனாங்கிற அந்த ஆப்ஜெக்ட் ஆனது பிளர்ரா தெரியும். உங்களுக்கு கிளியரா தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி நகர்த்தி வச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த பேனாவானது கிளியரா உங்களுக்கு தெரியும். சோ இந்த லென்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆப்ஜெக்டை போக்கஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. நம்ம கண்ணுல இருக்கிற அடுத்த பார்ட் ரெட்டினா. இது நம்ம கேமராவுடைய இமேஜ் சென்சர் மாதிரி. இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாக்குற ஆப்ஜெக்டை எலக்ட்ரானிக் சிக்னலா கன்வெர்ட் பண்ணி ஆப்டிக் நர்வுக்கு அனுப்பும். இந்த ஆப்டிக் நர்வ் ஆனது அந்த சிக்னலை மூளைக்கு அனுப்பும். அப்போதான் அந்த மூளையானது ப்ராசஸ் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை இமேஜா நமக்கு காட்டும். சோ ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நொடியில கண்ணு இவ்வளவு வேலையை செய்யுது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாக்குற பொருளானது கண்ணுல தலைகீழாதான் ஸ்டோர் ஆகும். மூளை தான் அதை ப்ராசஸ் பண்ணி நேரான இமேஜா காட்டுது. கண்ணை பத்தி அடுத்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 17 முறை கண்ணை பிளிங்க் பண்றோம். மூளைக்கு அடுத்தபடியா நம்ம உடம்புலயே ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு உறுப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது கண்ணு தாங்க. கண்ணுல மட்டும் கிட்டத்தட்ட 2 மில்லியன் பார்ட்ஸ் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யுதான். ஓகே, நம்ம இப்ப வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ மூலமா நீங்க கண்ணை பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள், கண்ணு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.